வணக்கம். சரி, ஒரு நொடியில கண்ணிமைக்கிற நேரத்துல விசுவாசிகள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அங்க சும்மா காத்திருக்க போறாங்களா? இல்ல. அதை விட ரொம்ப ஆழமான அர்த்தமுள்ள சில சம்பவங்கள் அவங்களுக்காக காத்திருக்கு. வாங்க, இந்த ரகசிய வருகைக்கு பிறகு பரலோகத்துல என்னதான் நடக்கும்னு நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற முழு விஷயத்தோட மையப்புள்ளியே. ஓகே, ராப்சர் நடந்துருச்சு, விசுவாசிகள் எல்லாம் பரலோகத்துல இருக்காங்க. இப்போ அடுத்து என்ன? அவங்களோட அந்த பரலோக பயணத்துல அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும்? இது உண்மையிலே ஒரு பெரிய மர்மம் தான் இல்லையா? பரலோகத்துல நடக்க போற இந்த விஷயங்களுக்கு ஒரு சின்ன ரோடு மேப் மாதிரி இதை வச்சுக்கலாம். முதல்ல நம்மளோட செயல்கள் எல்லாம் மதிப்பிடப்படுற கிறிஸ்துவின் நியாய ஆசனம். அடுத்து ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டம், அதாவது ஆட்டுக்குட்டியானவரோட திருமண விருந்து. கடைசியா கிறிஸ்துவோட சேர்ந்து பூமிக்கு திரும்பி வர்றதுக்கான தயாரிப்பு. இந்த 3 முக்கியமான கட்டங்களையும் நாம இப்போ ஒன்னொன்னா விரிவா பார்க்க போறோம். சரி, நம்ம பயணத்தோட முதல் கட்டத்துக்குள்ள போலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. இதுக்கு பேரு பீமா சீட் ஜட்ஜ்மெண்ட், அதாவது பீமா இருக்கை நியாய தீர்ப்பு. கேட்ட உடனே பயப்படாதீங்க, இது தண்டனை கொடுக்கற இடம் இல்ல, ஆனா இது ஒரு கணக்கு முடிக்கிற இடம். அப்போ பீமா இருக்கேனா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரு அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஸ்டேஜ் மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த காலத்துல கிரீஸ்ல ஒலிம்பிக்ஸ் மாதிரி போட்டிகள்ல ஜெயிக்கிறவங்களுக்கு இந்த பீமா இருக்கையில வச்சுதான் பரிசுகளையும் கிரீடங்களையும் கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் இங்க நம்மளோட இரட்சிப்ப கேள்வி கேட்க போறதில்ல, ஆனா நாம வாழ்ந்த வாழ்க்கைக்காக வெகுமதிகளை கொடுக்க போற இடம் இது. சரி, இப்போ இந்த 2 நியாய தீர்ப்பையும் நம்ம குழப்பிக்கவே கூடாது. இது ரொம்ப முக்கியம். பாருங்க, ஒன்னு அவிஸ்வாசிகளுக்கு, அது அவங்களோட நித்தியத்தையே தீர்மானிக்க போற ஒரு விஷயம். ஆனா இங்க நாம பேசுற இந்த பீமா சீட் ஜட்ஜ்மெண்ட், அது ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு மட்டும்தான், அதாவது உங்களுக்கு. இங்க நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லையாங்கிற கேள்வியே கிடையாது, அந்த சாப்டர் க்ளோஸ். ஆனா ரட்சிப்புக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அதை வச்சுதான் உங்களுக்கு நித்திய வெகுமதிகள் கிடைக்க போகுது. இது ஒரு நல்ல கேள்விதானே. நம்ம ரட்சிப்பு ஏற்கனவே உறுதியாயிடுச்சுன்னா அப்புறம் எதுக்கு இந்த மதிப்பீடு? எதை வச்சு நம்மள ஜட்ஜ் பண்ணுவாங்க? நம்மளோட எந்த செயல்கள் கணக்குல எடுத்துக்கப்படும்? வாங்க பார்க்கலாம். இத ஒரு டிவைன் பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூன்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, நம்மளோட ரட்சிப்புங்கிறது இயேசு போட்ட அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்துக்கு மேல நாம நம்ம வாழ்க்கையை எப்படி கட்டணும்? தங்கத்தாலையும் வெள்ளியாலையும் கட்டணுமா, இல்லனா சுலபமா எரிஞ்சு போற மரம், புல், வைக்கோலால கட்டணுமா? நம்ம செயல்களோட நோக்கம், அதோட தரம், இதெல்லாம் தான் அங்க சோதிக்கப்படும். இப்ப நாம ரொம்ப சுவாரஸ்யமான பகுதிக்கு வரோம். அதாவது என்னென்ன வெகுமதிகள் கிடைக்கும், ஒருவேளை சரியா வாழலன்னா என்ன விளைவுகள் ஏற்படும். இங்கதான் கீரிடங்களை பத்தின விஷயம் வருது. வேதம் குறைஞ்சது 4 விதமான கிரீடங்களை பத்தி பேசுது. கிறிஸ்துவோட வருகைக்காக நீதியோட காத்திருந்தவங்களுக்கு நீதியின் கிரீடம், விசுவாசத்துக்காக சோதனைகளை ஜெயிச்சவங்களுக்கு ஜீவ கிரீடம், தேவனுடைய மந்தைய உண்மையா வழி நடத்தினவங்களுக்கு மகிமையின் கிரீடம், அப்புறம் பந்தயத்துல ஓடுற மாதிரி சுய கட்டுப்பாட்டோட வாழ்ந்தவங்களுக்கு அழியாத கிரீடம். இது ஒவ்வொன்னுமே நம்ம பூமியில வாழ்ந்த வாழ்க்கையோட நித்தியமான அடையாளங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா வெகுமதின்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு ஆப்போசிட்டா தண்டனைன்னு ஒண்ணு இருக்கணுமே. ஒருவேளை நம்ம செயல்கள் சரியில்லைனா நமக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் இருக்குமா? இந்த நியாய தீர்ப்புல தண்டனைக்கு இடம் இருக்கா? இதுக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அப்போ தண்டனைனா என்ன? நரகமா? இல்லவே இல்ல. இங்க தண்டனைங்கிறது ஒரு விதமான இழப்பு, ஒரு ஆழமான வருத்தம். யோசிச்சு பாருங்க, பரலோகத்துல போய் வருத்தப்பட முடியுமா? ஆனா வேதம் சொல்லுது, அந்த ஒரு கணத்துல நம்ம செஞ்ச வேலைகளெல்லாம் அக்கினியால சோதிக்கப்படும் போது சிலது எரிஞ்சு போயிடும். அப்போ ஐயோ, கிறிஸ்துவுக்காக இன்னும் கொஞ்சம் நல்லா வாழ்ந்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் ஊழியம் செஞ்சிருக்கலாமேன்னு ஒரு பெரிய இழப்பின் உணர்வு வரும். இதுதான் அந்த விளைவு. அது ஒரு நித்தியமான இழப்பு. அந்த நியாயாசனத்தோட ஒரு சீரியஸான மதிப்பீட்டுக்கு பிறகு பரலோகத்தோட சூழலே அப்படியே மாறுது. அடுத்த நடக்க போறது ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டம். அதுதான் ஆட்டுக்குட்டியானவரின் திருமண விருந்து. இந்த வசனம் அந்த கொண்டாட்டத்தோட ஆரம்பத்தையே அறிவிக்குது. கணக்கு வழக்கெல்லாம் முடிஞ்சது, இப்போ சந்தோஷப்பட வேண்டிய நேரம். இந்த திருமண விருந்து பரலோகத்துல நடக்க போற ரொம்ப முக்கியமான, ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகள்ல ஒண்ணு. இந்த திருமண விருந்தோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. இதுல மணவாட்டியா இருக்கிற திருச்சபை, அதாவது நாம, மணவாளனா இருக்கிற கிறிஸ்துவோட அதிகாரப்பூர்வமா இணைக்கப்படுற ஒரு உன்னதமான தருணம். இதுதான் விசுவாசிகளுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையிலான அந்த முழுமையான ஐக்கியத்தோட கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தின் போது மொத்த பரலோகமும் ஆராதனையால நிறைஞ்சிருக்கும். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, கோடிக்கணக்கான மீட்கப்பட்ட மக்கள், எண்ண முடியாத தேவதூதர்கள், மூப்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே ஸ்வரத்துல தேவனை ஆராதிக்கிறாங்க.
அவரோட ரட்சிப்புக்காக, நீதிக்காக, மகத்துவத்துக்காக அவரை போற்றி பாடுறாங்க. அது நாம இந்த பூமியில கேட்ட எந்த ஒரு சிம்போனியை விட பல மடங்கு பிரம்மாண்டமா இருக்கும். இப்ப நாம கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். பரலோகத்துல நடக்கிற இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் ஒரு முடிவல்ல, அது ஒரு புதிய ஆரம்பத்துக்கான தயாரிப்பு, ஒரு நோக்கத்தோட செய்யப்படுற ஒரு ஏற்பாடு. ஆமா, பரலோகத்துல நடக்கிற இந்த நிகழ்வுகள் எல்லாமே கிறிஸ்துவோடு 2ஆம் வருகைக்கான ஒரு முன்னோட்டம்தான். திருமண விருந்து முடிஞ்சதும் பரலோகத்தோட மொத்த கவனமும் மறுபடியும் பூமியை நோக்கி திரும்பும். கடைசியா அந்த மாபெரும் நாள் வரும். பரலோகத்தின் வாசல்கள் திறக்க, ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்து ஒரு வெள்ள குதிரையில பூமிக்கு திரும்பி வருவார். அவருக்கு பின்னாடி வர்ற அந்த பிரம்மாண்டமான பரலோக சேனை யாருன்னு நினைக்கிறீங்க? அது வேற யாரும் இல்ல, நாம தான். வெகுமதிகளை பெற்ற மகிமையடைந்த விசுவாசிகள் நாம, நம்ம ராஜாவோட சேர்ந்து பூமிக்கு திரும்பி வருவோம். சரி, இந்த முழு அலசலையும் இந்த ஒரு கேள்வியோட நாம முடிக்கலாம். ஒரு நாள் பரலோகத்துல நம்மளோட ஒவ்வொரு செயலுக்கும் வெகுமதி காத்துக்கிட்டு இருக்குன்னா, அப்போ இன்னைக்கு நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை என்ன கதையை எழுதிக்கிட்டு இருக்கு? இது நாம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.